வெல்கம் டு சோடா புட்டி அனிமே. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சுவலாக தமிழ் டப்பிங்கில் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு 10 அனிமையை வந்து இதில் லிஸ்ட் போடலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கமெண்ட்லேயே கேட்டிருந்தார். ப்ரோ ரீசெண்டாக இப்போ தமிழ் டப்பிங்கில் நிறைய வந்துகிட்டு இருக்கு, அது மொத்தமாக ஒரு 10 அப்படியே லிஸ்ட்டாக போடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. நல்லா இருக்கே, இது ஒரு லிஸ்ட்டாக போடலாமேன்னு யோசித்தேன். என்னென்னலாம் அப்படி லிஸ்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து 2B Hero X. இது வந்து நான் தமிழ் டப்பிங் வரதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். பட் பாருங்க உங்களுக்கு இந்த சூப்பர் ஹீரோஸ்லாம் பிடிக்கும், அதுவும் ஒரே ஹீரோ தான் எனக்கு பத்தாது, ஏகப்பட்ட ஹீரோஸ் அந்த வேர்ல்டே நான் என்ஜாய் பண்ணி பார்க்கணும்னா கட்டாயம் இந்த 2B Hero X பாருங்க அப்படின்னு சொல்லி நான் அப்பவே சொல்லியிருந்தேன். நல்ல வேலையா இதை தமிழ் டப்பிங் பண்ணி விட்டாங்க. எப்பா உனக்கு புண்ணியமா போச்சுடான்ற மாதிரி தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஒரு 3 எபிசோடுக்கு ஒரு ஹீரோட கதை, அடுத்த 3 எபிசோடுக்கு வேற ஒரு ஹீரோ வந்துருவாரு. இப்படி வேற ஹீரோ அதே வேர்ல்டுக்குள்ள தான். ஒருத்தருடைய கதை ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ண வைக்கும். ஒருத்தருடைய பவர்ஸு எனக்கு ஓப்பனிங் எபிசோட்லயே டேய் என்னடா இது அப்படிங்கிற மாதிரி அந்த ஓப்பனிங் எபிசோட்லேயே கரெக்ட் ஆகிறதுங்கிறது போக போக இந்த வரக்கூடிய பிரச்சனைகளுமே வெயிட்டாக இருக்கும். இந்த 2B Hero X நீங்கள் தமிழ் டப்பிங்கில் ட்ரை பண்ணிங்கன்னா ட்ரை பண்ணுங்க. இல்லைப்பா நான் ஒரிஜினலே பார்த்துக்கிறேன்னா ஓகே நல்லது, அவங்களுக்கு எது செட் ஆகுதோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்க. தமிழ் டப்பிங்கில் இது வந்திருக்கு. அடுத்து டார்க் மூன் அப்படிங்கிற சீரிஸ், இது இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், இன்னும் முழுசாலாம் முடிக்கல. பட் தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதில் என்ன அப்படின்னாக்க இந்த வேம்பயர்ஸ், எஸ் இந்த வேம்பயர் இருக்கும் உலகம் டக்குன்னு பார்த்தது நம்ம லோக்கா அந்த வேம்பயர்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது நம்ம ஹீரோ வந்து வேம்பயர், ஹீரோ கேங்கே வந்து வேம்பயரா இருப்பாங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து வேம்பயரை வெறுக்கக்கூடிய ஆளு. வேம்பயருக்கு எனக்கும் ஆகாதரா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஆளு. ஸோ இவங்க வேம்பயர்ஸ், இவங்க வந்து வேம்பயரை வெறுக்கிறவங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆகுதுங்கிற மாதிரி நான் இன்னும் முழுசா முடிக்கல. பட் தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஃபுல்லா முடிச்சவங்க எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து சென்டென்ஸ் டு பி ஹீரோ, அதுவுமே வந்து தமிழ் டப்பிங்ல வந்து விட்டது. முதல் எபிசோடே பிரம்மாண்டமா 1 ஹவர்லாம் விட்டாங்க. ஸோ இதுவுமே நான் இன்னும் முடிக்கலப்பா. ஸோ இதுவுமே நான் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறேன். தமிழ் டப்பிங்கில் இருக்குதா, அதனால் நம்ம சொல்லி விட்டுலாம். பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறவங்க அதை பார்த்துருவாங்க. அவங்க சைடில் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுவாங்க. சென்டென்ஸ் டு பி ஹீரோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அது வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. U1I ஆர் போலார் ஆப்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லி இது தமிழ் டப்பிங்கில் செம்ம ஜாலியாக நான் பாதி முடிச்சிட்டேன். இன்னும் முடிச்சுட்டு இதுக்கு நான் தனியாகவே வீடியோ போடணும். அதனால் இதில் ரொம்ப கம்மியாக பேசிடுறேன். தனியாக வீடியோ போடும்போது அது டீட்டெயிலாக பேசலாம். அதாவது இன்ட்ரோவர்ட்டான ஆள், பேசுறதுக்கு யோசிச்சு பேசக்கூடிய ஆள். இந்த பக்கம் எதுக்கு எடுத்தாலும் அதாவது ஆன் பண்ணால் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வாயவே மூடாத ஹீரோயின். இப்படிப்பட்ட 2 பேருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. ஓப்பனிங் எபிசோட்லேருந்து எனக்கு 2வது 3வது கிட்டத்தட்ட ஒரு பாதி வந்துட்டேன். ஒரு மாதிரி செம்ம ஃபன் மோட்ல அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நல்லா இருக்குன்னு லைட்டாக சிரிக்கும் போது டக்குன்னு குபீர் சிரிப்பா. இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி, அதில் ஹீரோயின் பண்ணக்கூடிய விஷயங்கள், அந்த சுச்சுவேஷனு ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எனக்கு இந்த இது நான் முழுசாக முடிச்சுட்டு இதை பற்றி நான் டீட்டெயிலாக வீடியோ போடுறேன். நல்லா இருந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்துட்டு வரைக்கும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஒரு மாதிரி செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்குது. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. இது எத்தனை பேர் முடிச்சிட்டீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து அனிமி மூவியாக வந்து ஸ்கார்லெட் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் என்ன அப்படின்னாக்க ஹீரோயின் வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. எங்கள் அப்பாவை கொண்டுட்டலடா அப்படின்னு சொல்லி வில்லனை பழிவாங்க கிளம்புறாங்க. 10வதுக்கு வேற டைம்ல நினைச்ச இந்த ஹீரோ வந்து எதுக்குமா சண்டை போடுறது வேணாமன்னு அவர் சமாதானம் அந்த மைண்ட் செட்ல இருக்கிற. அப்படி சரி இவங்க ரிவெஞ்ச் எடுத்தாங்களா என்ன ஆச்சுங்கிற மாதிரியான கதை. எனக்கு இது வந்து ஒரு ஓகேவான அனிமையா படமா தான் இருந்துச்சு. ஏன்னா இப்போ இதுல பேசின விஷயம்லாம் நமக்கு வின்லாண்ட் சாகால வெறித்தனமா 2 சீசனா அப்படி மைண்ட்ல ஏத்தி விட்டாங்களா, அது இன்னும் மைண்ட் அளவோட அப்படி பதிஞ்சிருச்சுனால அந்த அளவுக்குலாம் நீங்க ஒன்றும் பேசல. பட் நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓகேவான படமா ஃபீல் ஆச்சு. பல விஷயங்களை லைட்டாக டச் பண்ணிருப்பாங்க. பட் விஷுவலாகவும் சரி, இந்த ரிவெஞ்ச் எடுக்கிறது அவசியமா, ரிவெஞ்ச் எடுக்காம ஏன் அமைதியான ஒரு உலகம் இருக்கக்கூடாதா இப்படின்னு இதில் பேசின விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. தமிழ் டப்பிங் நான் ட்ரை பண்ணா ஓகேவா இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். தமிழ் டப்பிங்லேயே படம் வந்துருக்குது. டேமன்ஸ் ஆஃப் த ஷேடோ ரெல்ம் சொல்லி இது ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்தே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது என்னென்ன ஒரு எபிசோடு வருதா டக்குன்னு முடிச்சிடணும், அடுத்த எபிசோடு வருதா அதிகமாக கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா ஃபுல் மெட்டல் ஆல்கெமிஸ்ட் ஆத்தருடைய கதைன்னும் போது அதுக்கு மேலே என்னத்தை யோசிச்சுக்கிட்டுங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுது. ஓப்பனிங்கே அமைதியான ஒரு உலகமா அவங்க பாட்டுன்னு இருக்கிறாங்கல்ல அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அதுக்குள்ள கலவரமே வெடிச்சுக்கிட்டு இருக்குது. மொதல் எபிசோட்லேயே டேய் என்ன நடக்குது, என்னை சுற்றி ஏன்டா இத்தனை பேர் அட்டாக் பண்ண வரீங்க, யாரா நீங்கன்ற மாதிரி ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயிருப்பாரு. அவருக்கு 2வது எபிசோட்லையும் தம்பி உங்களை பாதுகாக்கிறதா எங்களுடைய வேலை, உங்க கண்ட்ரோல் நீங்க தான் மாஸ்டர், உங்க கண்ட்ரோல் இவ்வளோ டீமன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவருக்கு என்னன்னே புரியாம தான் இப்போ வரைக்கும் ஆனால் பரபரப்பா போயிட்டு இருக்குது. ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸா இருக்கட்டும், அடுத்தடுத்து வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இனிமேல் தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல போறாங்க. ஸோ பரபரப்பா ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த அனிமே தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. அடுத்து ஆப்வியஸா அட்டாக் ஆன் டைட்டன், அதுவுமே ஒரு எபிசோடா ஒரு நாளைக்கு அப்படியே தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீடப் பண்ணி விட்டுருக்காங்க, யூடியூப்லேயே விட்டுருக்காங்க. டே ஓடிடிக்கெல்லாம் போத்தவில்லை, போக தேவையில்லைங்க, யூடியூப்லேயே ஃபுல்லா இருக்குங்கிற மாதிரி நியூஸ் இந்தியா அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல அட்டாக் ஆன் டைட்டன் தமிழ் டப்பிங்ல ஒரு எபிசோடா விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ புதுசா ஆரம்பிச்சிருக்கிற ரீடப் நீங்க ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணுங்க. அடுத்து ஃப்ரைர் அண்ட் பியாண்ட் ஜர்னி, அதோடைய சீசன் 2 10 எபிசோடு வந்துருக்குது. 10 எபிசோடுமே தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஸோ அது சீசன் 1மே தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஏன்டா சீசன் 1மே தமிழ் டப்பிங்ல இருக்கானா, அடுத்து சொல்ல போற அனிமே சீசன் 1 கிடையாது. ஸோ இதுவுமே நான் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, சீசன் 2 ஸ்டார்ட் பண்ணல. சீசன் 1 முடிச்சிட்டேன், நல்லா இருந்துச்சு. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக தனியாக பேசலாம். இது வந்து தமிழ் டப்பிங்ல இருக்குங்கிற லிஸ்ட் மட்டும்தான். இந்த அனிமே பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணிடலாம்.
சீசன் 2 தமிழ் டப்பிங்ல இருக்குதுப்பா. அதே மாதிரி ஜூட்சு கைசனுடைய சீசன் 3, ஒன் பஞ்ச் மேனுடைய சீசன் 3 ரெண்டுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுவுமே தமிழ் டப்பிங்ல இருக்குது. ஸோ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதை ட்ரை பண்றதுனாலும் ட்ரை பண்ணுங்க. அதே போல கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்டு எனக்கு இது ரொம்ப ஜாலியான அனிமையா இருக்கும். என்ன சீசன் 2 தமிழ் டப்பிங்ல இருக்குது, சீசன் 1 தமிழ் டப்பிங்ல இல்லை. யாரா நீங்க? இதே மாதிரி தான் இந்த டீமன்ஸ்ல இருக்கும். திடீர்னு நடுவில் இருக்கிற சீசன்ல தமிழ் டப்பிங் விட்டாங்க. அப்புறம் இப்பதான் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தான் சீசன் 1 தமிழ் டப்பிங் விட்டாங்க. அந்த மாதிரி இவனுக்கு என்ன பண்ண போறானுங்கன்னு தெரியல. ஒரு சீசன் தான் அதை பண்றதுக்கு என்னடான்ற மாதிரி சீசன் 2 தமிழ் டப்பிங்ல இருக்குது, சீசன் 1 தமிழ் டப்பிங்ல கிடையாது. அதுக்கப்புறம் டொஜிமா வாண்ட்ஸ் டு பி a காமன் ரைடர் அப்படின்னு சொல்லி இது நான் அப்ப ஸ்டார்ட் பண்ணது ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. இன்னும் நான் முக்காவாசி வந்துட்டேன். இது மொத்தமா முடிச்சுட்டு இதுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இது வந்து என்னன்னா, ஹீரோக்கு வந்து 40 வயசு ஆயிடுச்சு, நானும் ஹீரோ ஆகணும், சூப்பர் ஹீரோ ஆகணுன்ற மாதிரி சின்ன வயசுல ஆசைப்பட்டு நான் ஹீரோவா ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி அந்த சுச்சுவேஷனை அவர் ஹீரோவா மாத்துது. அதுக்கப்புறம் அவர் மட்டும் இல்லை, அவர் மாதிரியே பல ஹீரோஸ்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் சேர்ந்து என்னென்ன பிரச்சனைலாம் சமாளிக்கிறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஜாலியான அனிமேவா தமிழ் டப்பிங்லேயே வேற இருந்துச்சு. நான் தான் தமிழ் டப்பிங் வரதுக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். அதனால தமிழ் டப்பிங் வந்துருக்கு. தமிழ் டப்பிங் பார்த்தவங்க எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஸோ இதில் நான் வந்து U&IR போலார் ஆப்போசிட்ஸ் அதை நான் ஒரு மாதிரி என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதை முடிச்சுட்டு நான் அதுக்கு வீடியோ போட்டுறேன். இன்னுமே நீங்கள் என்னெல்லாம் அனிமி பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிறேன்ப்பா ஆன்கோயிங்கில். அதே மாதிரி நான் ஆன்கோயிங்கில் பார்த்துட்டு இருக்கிறது இந்த லயர் கேம் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இன்னும் லிஸ்ட்லாம் இருக்குது, இப்போ என்னென்னலாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு. ஸோ அதை அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணிடலாம். ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு ரீசெண்டாக ஒரு 10 வந்து தமிழ் டப்பிங்கில் இருக்குது. இதில் நீங்கள் எத்தனை முடிச்சிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் அடுத்தடுத்து பெரிய தலைங்கள்லாம் வரப்போகுது. படங்களுமே இந்தியா சைடில் வரதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிட்டு இருக்குது. அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் கவர் பண்ணலாம். மறக்காமல் சோடாபுடி அனிமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பை.